இன்னைக்கு வந்து லவ் ஆரக்கிள் கார்ட்ஸ் பார்க்க போகிறோம். உங்களோட லவ்வர் நீங்கள் யாரை லவ் பண்ணி உங்களோட மனசில் ரொம்ப அப்படியே டீப்பாக நினைக்கிறீங்களோ அவங்க வந்து உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க, இப்போ அவங்களோட கரண்ட் எனர்ஜிஸ் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நம்ம இங்கே பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு செகண்ட் இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிடுங்க. டீப் ப்ரீத் இன், ப்ரீத் அவுட். நீங்கள் ஃபஸ்ட்டு பொறுமையாக ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் ஒரு 5 டைம்ஸ் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு 1 இல்லைன்னா 2 இந்த 2 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பரை சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த நம்பருக்கு வரக்கூடிய மெசேஜ் தான் உங்களோட பார்ட்னரோட இப்போ இருக்க கரண்ட் எனர்ஜிஸ். இப்போது பார்க்கலாம். நம்பரை வந்து கரெக்டாக பாஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்பர் 1 நினச்சவங்களுக்கான மெசேஜ் என்னென்னா, அவங்க வந்து இப்போ நிறைய கண்ட்ரோல் இஷ்யூஸ் வந்து இருக்குது. சில இடத்துல வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுற மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறாங்க அவங்கள பற்றி. சில இடத்துல வந்து இன்னும் ஃப்ரீயாக இருந்தால் நம்மளால் வந்து நம்மளோட லவ் லைஃப் வந்து இன்னும் பூஸ்டப் பண்ணிக்க முடியும். சில இடத்துல அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப கம்மியாக இருக்குது. அவங்க சொல்கிறது ஒன்று, நீங்கள் புரிஞ்சுக்கிறது ஒன்று. சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வைக்கிறீங்க, சில கண்ட்ரோல் பண்ணுறீங்க. அது மைட் பி கொஞ்சம் பொசசிவ்னஸ்னால எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு சின்ன விஷயம் தான். அது கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிறப்ப அவங்க வந்து சைலண்ட் மோடுக்கு போகிறாங்க. சரி, இதை வந்து டைம் தான் ஹீல் பண்ணும், நம்மளால சொல்லி இவங்களுக்கு புரிய வைக்க முடியாது அப்படின்ற ஒரு தாட் இருக்கு. ஸோ அது வந்து நீங்களும் புரிஞ்சுட்டு அவங்க கூட ஈஸியாக மூவ் பண்ணீங்க, அந்த அவங்க சொல்றதெல்லாம் வந்து ட்ரஸ்ட் பண்ணீங்க, நம்புனீங்க அப்படின்னாலே இங்கே வந்து பிரச்சனைகள் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். இதுதான் நம்பர் 1 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். நம்பர் 2 நினச்சிருக்கவங்களுக்கு இன்னும் தெளிவான முடிவு ஃபஸ்ட்டு எடுக்கலை ரிலேஷன்ஷிப்பில். நீங்கள் ஏதாவது ஒரு முடிவை வந்து ஃபஸ்ட்டு தெளிவாக எடுத்துட்டீங்க, இதை வந்து நம்ம கல்யாணத்துக்கு கொண்டுட்டு போகணும், லாங் டேர்மில் இந்த ரிலேஷன்ஷிப்பை வச்சுருக்கணும் அப்படின்ற தெளிவான முடிவுலேயே ஃபஸ்ட்டு இப்போ ஒரு குழப்பம் இருக்குது. அதை மட்டும் ஃபஸ்ட்டு இப்போ கிளியராக எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எடுத்த முடிவு அது அப்படியே நடக்கும். அது நீங்கள் கல்யாணத்துக்காக எடுத்திருந்தீங்கன்னாலும் சரி, இல்லை இத்தனை மாதம் கழிச்சு, இல்லை இத்தனை வருஷம் கழிச்சு நம்ம கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணுவோம், அது வரைக்கும் வந்து நம்ம லைஃப்பில் வந்து செட்டில் ஆகும் அப்படின்ற முடிவுமே வந்து எடுக்காமல் இருக்காங்க. ஸோ அதில் ப்ராப்பராக உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் கிளாரிட்டி இல்லாமல் இருக்கிறத கிளாரிட்டி வந்து 2 பேரும் சேர்ந்து பேசி பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த கிளாரிட்டி வந்து வரும். அதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு யூனிவர்ஸோட சப்போர்ட் பயங்கர ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ நீங்கள் எடுத்த முடிவு எங்கேயுமே பிரேக் ஆகாது, அதே மாதிரியே நடக்கும். ஸோ உங்களுக்கு நல்லா மேட்ச் ஆச்சுன்னா உங்களோட லவ்வருக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஏன்னா ஒவ்வொரு வாரமும் இந்த ரீடிங் உங்களுக்கு கிடைக்க போகுது. தேங்க்யூ.